ஐயா எங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எங்க ஊதியத்துல வந்து நாங்க 7000 ரூபாய். எவ்வளவு நாளா நீங்க வேலை செய்றீங்க? நான் 12 வருஷமா வேலை செய்யறேன் ஐயா. அரசாங்கம் ஒன்றும் திரும்பியே பார்க்கல. ஓட்டு கேட்டாரா நீங்க? இதுவரைக்கும் யாரும் வந்து குறைஞ்சபட்ச பென்ஷனாக 6750 அகவலைப்படியுடன் தரும்னு சொன்னார். எந்த வாக்குலையும் 4.25 வருஷம் முடிஞ்சிச்சு. நாங்க அரை போராட்டத்துக்கு மூலமா பலகட்ட போராட்டம் பண்ணி பார்த்தோம். சரி ஐயா நம்மளுக்கு செய்வாரு என்ற ஒரு கோரிக்கைப்படி நாங்க எல்லாரும் நாங்க ஐயா வர வச்சோம். ஆனா எங்களோட கோரிக்கை என்னன்னா நாங்க பர்மனெண்ட் ஆகணும் ஐயா. எங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எங்க ஊதியத்துல வந்து நாங்க 7000 ரூபாய். எவ்வளவு நாளா நீங்க வேலை செய்றீங்க? நான் 12 வருஷமா வேலை செய்யறேன் ஐயா. ஆனா என்னோட தொழிலாளர்கள்னா 30 வருஷம் 40 வருஷம் சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு வந்து 12000 சம்பளம் தான் வாங்குறாங்க. 30 இன்னைக்கு தான் நேத்து தான் வந்து எங்களுக்கு போன வருஷம் நாங்க வந்து கஷ்டப்பட்டு தரமணியில வந்து லீவு மே மாசம் கோடை விடுமுறை எல்லா துறையும் லீவ் விட்டுடுவாங்க. ஆனா எங்க பசங்களுக்கு மட்டும் லீவே கிடையாது. நீங்க கேட்டா 300 நாள் வேலை திட்டத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க அனு ஒரு அமைச்சர் சொன்னாரு. இல்ல ஐயா சின்ன குழந்தைங்க எங்களால வர வைக்க முடியல ஐயா. பசங்க வரல எங்களுக்கு சீடி போங்க எல்லாருமே வருவாங்க. அந்த டைம்ல எங்களை பிள்ளைங்களை வச்சுன்னு பாத்துக்க முடியலையா. ஒரு பேரண்ட் கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா, உங்களுக்கு போய் நீங்க எங்கன்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அரசாங்கம் ஒன்றும் திரும்பியே பார்க்கல. ஓட்டு கேட்டாரா நீங்க? இதுவரைக்கும் யாரும் வந்து எதுவுமே கேட்கல. எங்களுக்கு கொஞ்சம் நிரந்தரப்படுத்தினா இருக்காங்க. எல்லாருமே சம்பளம் கம்மியில் தான் இருக்கும். வேலை பணியாளர் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஆஃபீஸருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. தரங்க 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 தரங்கன்னு தேசிய பசங்களாம் நேற்று மழை கடிச்சு வந்துட்டு கொடுத்துட்டா. அப்புறம் முன்னாடி ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டாங்க. ரொம்ப இது எங்களுக்கு ஏதாவது ஒன்று பாருங்க சார். ஏதாவது ஒரு இது பேப்பர்ல இருக்கீங்களா? கோரிக்கை நோட்டீஸ் எல்லாம் இருக்கா? நோட்டீஸ் தொடர்ச்சியான போராட்டம்னால அப்பப்போ எங்களுக்கு நிரந்தரம் 3 நாளா மறியல் பண்ணுங்க. ஆயிரக்கணக்கான பெண் ஊழியர்கள்னா சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு தான். அவர் சொன்னாரு உங்களுக்கு தெரியாதுல 525 வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எங்க கோரிக்கை இது வரைக்கும் செய்யல. ஆட்சியை மாற போகுது. 313 காலமுறை ஊதியம் கொடுத்து நிரந்தரப்படுத்துவாரு. அதே போல ஓய்வு பெற்ற ஊழியருக்கு குறைஞ்சபட்ச பென்ஷனாக 6750 அகவலைப்படியுடன் தரும்னு சொன்னார். எந்த வாக்குலையும் 4.25 வருஷம் முடிஞ்சிச்சு. நாங்க அரை போராட்டத்துக்கு மூலமா பலகட்ட போராட்டம் பண்ணி பார்த்தோம். சந்திக்கிற வாய்ப்பே இல்லை. அந்த 35 ஆண்டு காலமா காலமுறை ஊதியம் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருப்பு முதல் இருப்பு வரைக்கும் நாங்க தான் பண்றோம். அந்த 4ஆம் நிலைக்கு